புதுச்சேரி ஊசூடு தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு பதிலாக தீப்பாய்ந்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாய் சரவணனின் ஆதரவாளர்கள் கட்சி பதவிகளை ராஜினாமா செய்ய கடிதம் அளித்ததுடன் அலுவலக வாயிலில் கற்பூரம் ஏற்றி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பாஜக சார்பில் உசுடு தொகுதியில் சாய் சரவணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவருக்கு ஆதிராவிட நலத்துறை அமைச்சரும் பதவி வகித்து வந்தார். இதனிடையே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அமைச்சர் பதவியிலிருந்து சாய் சரவணன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வந்தார். மேலும் அதே உசுடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் உசுடு தொகுதியில் மாற்று வேட்பாளராக, அதாவது நியமன சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தீப்பாய்ந்தானுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்து முன்னாள் அமைச்சர் சாய் சரவணனுக்கு தொகுதி ஒதுக்கப்படவில்லை. இதனை அடுத்து சாய் சரவணன் ஆதரவாளர்கள் இன்றைய தினம் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளே சென்று கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் கட்சியின் அந்த போஸ்டர் உள்ளிட்ட ஷீட்டுகளை கிழித்து உள்ளே இருந்தனர். இதனை அடுத்து கட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் கற்பூரம் ஏற்றி தங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் இந்த உசுடு தொகுதியில் உள்ள தொகுதியின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை ராஜினாமா செய்வதாகவும், கட்சியில் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லாமல், அதாவது முன்னாள் அமைச்சருக்கு அங்கீகாரம் வழங்காமல் தற்போது நியமன சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜகவில் சீட்டளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினரே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.